ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறுக்கு ரெசிபி தான், கை முறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் பச்சரிசியை வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி ஒரு 2 hours ஊற வச்சுருக்கோம். அதை தான் வந்து இன்றைக்கி முறுக்காக செய்ய போகிறோம். எப்படின்னா, அதை ஊற வச்சு நல்லா ஒரு துணி போட்டு அப்படி பிடிச்சா ஈரம் இருக்கக்கூடாது, அந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு மாவாக இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு இந்த அளவுக்கு மாவு வந்து தடவை எடுத்துக்குவோம். இந்த இந்த கப் அளவுக்கு எடுத்துக்குவோம். ஒரு கப்பு மாவு எடுத்துக்குவோம். போட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு கப்பு வரும். இது இங்கே பாருங்கள், இது வந்து 2 கப்பு வரும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இது ரெண்டு கப் மாவு, 2 கப் மாவுக்கு ஒரு 4 ஸ்பூன் உளுந்த மாவு போட போகிறோம். இது வந்து உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடி தான் இது. இந்த அளவுக்கு 1 ஸ்பூன், ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் அந்த ரேஷியோவில் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ 1 கப்பு 2 கப் போட்டுக்கிறதுனால 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம் அரிசி மாவு, இது உளுந்த மாவு சாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பொட்டுக்கலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். சேம் இதே ரேஷியோவில் தான் அதையும் நம்ம போட்டுக்க போகிறோம். ஒன்று, 2, 3, 4 அவ்வளோதான் போட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ஏன்னா இது வந்து பாத்திரம் சின்னதாக இருக்காங்க, பெருசாக மாற்றிக்குவோம் மாவு பச்சையறதுக்காக. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். பத்திரமா பார்த்துட்டு இப்போ செய்யும்போது இந்த அளவுக்கு போட்டு இப்படி கட்டிக்குவோம். நல்லா மாவு நல்லா கலந்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ பிடிச்சா இந்த மாதிரி வரும். இதுதான் இதுக்கு பக்குவமே. இப்போ எள்ளு போட்டுக்கலாம் நம்ம. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுப்போம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சி வச்சிட்டோம். தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ மாவு பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு சூடு பண்ணி அந்த மாவில் சேர்த்துக்குவோம். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ வெண்ணெய் இல்லாததுனால நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடு பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் எடுத்து அதில் ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இந்த எண்ணெயை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கணும் இந்த மாவு ஊற்றணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இனிமேல் முறுக்கு புளியறது தான் அடுத்தது. நான் அதை அந்த இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டோம்.
போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிறோம். மாவு எடுத்துட்டு அழுத்தி பிடிச்சி இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் அந்த முறுக்கு பண்ணணும். பண்ணாமல் பண்ணனா வராது. எத்தனை சுற்றி வேணாலும் வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் எடுத்துக்குவோம். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல தான் முடிக்கணும், இல்லைன்னா முறுக்கு பிரிஞ்சிடும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு அந்த மாதிரி போடணும். பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ 2வது முறுக்கு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்று, இப்படி சுற்றி தான் இது பண்ணணும். இப்படி இந்த இடத்துல ஓட்ட வச்சுக்குவோம். பிகினர்ஸ்க்கெலாம் இது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு போட முடியும். இது எங்கள் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ரொம்ப அதிகாரம் பண்ணாத. இது பொம்பளை இல்லாத வீடு. சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் நான் தான் பண்ணணும். வேலை நான் செய்ய மாட்டேன். வேலை வேலைக்கு இதெல்லாம் நடக்கணும்னா தீவிரவங்க கல்யாணத்தை பண்ணிக்க புரிஞ்சுல. சுத்தி வலிச்சு பாயிண்ட் வந்துருவீங்க. கிறிஸ்டர் குழந்தை எதுவாக தான் நடந்து வருவாங்க. One, two, three, four, five. இந்த இடம் வந்ததும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாவு எடுத்துக்குவோம். இதே மாதிரியே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சுட வச்சு சூடு பண்ணி நம்ம அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எத்தனை வகையான முறுக்கு செஞ்சுருக்கோன்னு. இது வந்து கை முறுக்கு. இது செஞ்சிட்டு வந்து எனக்கு ஏற்கனவே கையில் கிராச் ஆனதுனால அது வலி எடுத்துருச்சு. அதனால் சரி கொஞ்சமாக செஞ்சுட்டு அதோடு விட்டுட்டேன். அதே மாவுலையே இங்கே பாருங்கள், தேன்குழல் அப்படியே மாவு அச்சில் போட்டு சுற்றிருக்கேன். அதுலேயே ஒரே ரிப்பன் பக்கோடா அது போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ முள் முறுக்கு இதுவும் வெந்திட்டுருக்கு. எத்தனை வகையான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். ஒரே மாவு தான். இதேமாரி நீங்களும் வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டே கமெண்டில் சொல்லுங்கள். இதே அளவில் மாவும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான முறுக்கு. இங்கே பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்டியாக இருக்குதுங்க. எல்லாமே பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.